கேரளா ஸ்டைல் சட்டி பத்திரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடலாம். பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணங்கி வரும்போது உப்பு, நம்ம வேக வச்ச சிக்கனை பொடி பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கிடலாம். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, குருமிளகுத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அதை வணங்கி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 முட்டையும் 1½ கப்பு மைதா, ஒரு 2½ கப்பு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம அரைச்சி தனியாக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 4 முட்டையை உடச்சி போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா கலக்கி தனியாக வச்சிடலாம். நம்ம அந்த மாவை தோசையாக கொஞ்சம் மெலிசாக எடுத்து ஊற்றி அதை எடுத்து நம்ம அந்த முட்டையில் முக்கி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம மசாலா பண்ணதையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு தோசையும், அதுக்கு மேலே மசாலா, ஒரு முட்டையை வேக வச்சு அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு தோசையை வச்சு அந்த முட்டையை கொஞ்சம் லைட்டாக மேலே ஊற்றிடலாம். ஊற்றி 2 சைடும் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தால் சட்டி பத்திரி